வணக்கம் உறவுகளே. இன்றைய முக்கிய செய்தியாக கனத்த இதயத்துடன் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவது மிகவும் வேதனைக்குரிய ஒரு மாணவனின் மரணம். விதி என்று சொல்வதா, அறியாமை என்று சொல்வதா, பெற்றோர்களை குறை சொல்வதா அல்லது பிள்ளைகளை குறை சொல்வதா, எதுவுமே எனக்கு புரியவில்லை. மிகவும் வேதனையாக இருக்கிறது. இன்று காலை இந்த காட்சிகளை பார்த்தவுடன் மனம் பதறி போய்விட்டது. தன்னோட வீட்டில் ஒரு பிள்ளையை இழந்தது போன்ற ஒரு உணர்வு மிகவும் வேதனையாக இருந்தது. இந்த செய்தியை ஒரு முக்கிய செய்தியாகவும் ஒரு விழிப்புணர்வுமாக இன்று நான் பதிவேற்றம் செய்கிறேன். கொத்மலை நீர்த்தேக்கத்தில் காணாமல் போன மாணவன் சடலமாக மீட்பு. கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு நீரேந்தி செல்லும் ஆக்ரோயா ஆற்றில் காணாமல் போயிருந்த மாணவன் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக லிந்துலை போலீசார் தெரிவித்துள்ளனர். திங்கட்கிழமை, அதாவது 13ஆம் தேதி சுமார் 12:30 மணியளவில் பாடசாலையில் நடைபெற்ற பரீட்சையை எழுதி முடித்துவிட்டு 10 மாணவர்கள் பாடசாலையிலிருந்து வெளியேறி ஓல்ட்ரிங் பகுதியில் கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு செல்லும் ஆக்ரோயா ஆற்றில் நீராட சென்றுள்ளனர். இதன்போது மாணவர்களில் 9 பேர் பாதுகாப்பாக கரை திரும்பிய நிலையில் ஒரே ஒரு மாணவன் மட்டும் எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதியில் சிக்கிக்கொண்டு நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தீவிரமாக தேடியும் மாணவனின் உடலை கண்டறிய முடியவில்லை. 13ஆம் தேதி போதிய வெளிச்சம் இல்லாததால் இரவு தேடும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தொடர்ந்தும் 2வது நாளாக நேற்று, அதாவது 14ஆம் தேதி நுவரெலியா போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர், போலீசார் மற்றும் பிரதேசவாசிகளால் மேற்கொள்ளப்பட்டு வந்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது காணாமல் போயிருந்த மாணவன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட மாணவன் லிந்துலை சரஸ்வதி தமிழ் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மிளகு சேனை தோட்டத்தை சேர்ந்த பரமநாதன் கிஷோர், வயது 15 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். லிந்துலை திடீர் மரண விசாரணை அதிகாரி சடலத்தை பார்வையிட்டதன் பின்னர் மேற்படி சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக நுவரெலியா மாவட்டம் பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை லிந்துலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆம் உறவுகளே, மிகவும் வேதனைக்குரிய விடயம். இந்த சிறுவனை பற்றி அந்த சிறுவன் கல்வி கற்கும் பாடசாலையில் ஒரு ஆசிரியரிடம் கேட்டபோது அந்த ஆசிரியையே கண்கலங்கி விட்டார். நல்லதொரு பையன், அருமையான பையன், மிகவும் அமைதியான பையன் என்று அந்த ஆசிரியர் அழுதுவிட்டார். அதை கேட்கும்போது எங்களுக்கே இவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அந்த பெற்ற மனங்கள் எத்தனை துடிதுடிப்பார்கள். அன்பான பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், ஆற்றுக்கு நீராட செல்ல வேண்டாம் என்று. அன்பான பிள்ளைகளே, நீங்களும் நிதானமாக இருங்கள். இந்த ஆற்றில் நீராட சென்று மரணமானார்கள் என்பது ஒன்றும் புதிய செய்தி அல்ல. அடிக்கடி நாங்கள் கேட்பதுதான். இருந்தும் மறுபடி அந்த ஆற்றுக்கே நீராட செல்கிறார்கள், நீரில் அடித்து செல்லப்பட்டு மரணமானார்கள் என்ற செய்தி கேட்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. மீண்டும் சொல்ல போனால், விதி என்று சொல்வதா, அறியாமை என்று சொல்வதா தெரியவில்லை. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மிகவும் மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. பிள்ளைகளே, இந்த உடல் விலை மதிப்பற்றது. எங்களது உடல் எங்களுக்கு சொந்தமானது. எங்களது உடலில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாதது. அதை பாதுகாக்க வேண்டியது எங்களிடம்தான் இருக்கிறது. எனவே இவ்வாறான அறியாமையான செய்கைகளை செய்யாமல் தங்களை தாங்களே பார்த்து கொள்வது மேலானது. அந்த மாணவனின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதோடு அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி.